யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ என் ஜனம், என் பிள்ளை, என் மகன், என் மகள், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் ஒருவேளை வெளியிலே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்கள் உள்ளத்தில் அடக்கி 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 நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, நான் அவமானப்பட்டு விடுவேனோ, நான் பரிகாசப்பட்டு விடுவேனோ, நான் நிந்திக்கப்பட்டு விடுவேனோ என்கிற ஒரு வேதனையோடு துக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசு சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. படிப்பில் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு வேலையில் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு தொழிலில் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, குடும்ப வாழ்க்கையில் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வெட்கம் என்பது ஒரு அவமானத்தை குறைக்கும். ஒருவேளை அவமானப்பட்டு போயிடுவனோ, இந்த காரியத்தில் நான் அவமானப்பட்டு போயிடுவனோ அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இயேசு சொல்லுகிறார், மகளே நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், மகனே நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், மகளே நீ அவமானப்பட்டு போக மாட்டாய், மகனே நீ அவமானப்பட்டு போக மாட்டாய் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவமானப்பட்டு போக மாட்டீர்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவேளை எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு போக மாட்டீர்கள், இரட்டத்தனையான பலன் வரும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுது ஒருவர் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், அவரை நம்பும் பொழுது அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், அவருக்காக வாழும் பொழுது அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எப்பொழுது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம்? முதலாவது உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் உங்கள் நம்பிக்கை யாருக்கு மேலே இருக்குது யோசிங்க. ஒரு மருத்துவருக்கு மேலேயா, டாக்டருக்கு மேலேயா, நர்ஸுக்கு மேலேயா, இல்லை ஒரு மருத்துவருக்கு மேலே, யாருக்கு மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? இயேசு சொல்லுகிறார், அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். உங்கள் படிப்புக்கு மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எந்த நிலைமையிலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. இழந்து போயிருக்கலாம், ஏமாற்றப்பட்டு போயிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மற்றவர்கள் உங்களை பார்த்து நீ அவ்வளவுதான், இவளுடைய வாழ்க்கை முடிந்தது, இவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். உங்களையும் என்னையும் உண்டாக்குன ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார். யார் உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் தான் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பார்கள், அவர்கள் தான் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போவார்கள். இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் பிள்ளைகள் ஒருபோதும் அவமானப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நீங்கள் வசிக்கிற வீட்டில் அவமானத்தோடு இருக்கலாம், நீங்கள் வசிக்கிற கிராமத்தில் நீங்கள் அவமானத்தோடு இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அவமானப்பட்டு இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல அவமானப்பட்டு இருக்கலாம், படிக்கிற இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம். நீங்கள் அவமானத்தை, நிந்தையை, பரிகாசத்தை சுமந்து 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 இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக இயேசு சொல்லுகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்தால், சங்கீதம் 22:4 வாசிக்கும் பொழுது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். 5வது வசனம், தப்பினார்கள், நம்பிக்கை
ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் இவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடி அற்புதம் செய்தார். உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் தப்பினார்கள். இயேசுவை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் தப்புவார்கள். இயேசு இனி கடைசி காலம், எங்க பார்த்தாலும் ஆபத்துகள், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் கஷ்டங்கள். ஆனால் அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே தப்புவார்கள். அவர்கள் மாத்திரமே தப்புவார்கள். இந்த உலகத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்க. எங்க பார்த்தாலும் கேன்சர், எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரோக்கு, எங்க பார்த்தாலும் அட்டாக்கு. நேற்றைக்கு தான் வீட்டுக்கு போகும்போது பக்கத்து வீட்டில் 41 வயசுன்னு சொல்கிறாங்க. 41 வயசு. முந்தின நாள் இரவு வரையிலும் டிவி பார்த்து சாப்பிட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாய் படுக்கை அறையில் படுக்க போனாங்க. காலையில் எழும்பி பார்த்தால் கணவன் மரித்து கிடக்கிறார். கணவன் இறந்துட்டார், மரித்து கிடக்கிறார். சொல்றாங்க அட்டாக்குன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, சூழ்நிலை. ஆனால் அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். இனி அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் தான் தப்புவார்கள். சாத்தானுடைய போராட்டம் அதிகமாகிவிட்டது, வியாதியினுடைய போராட்டம் அதிகமாகிவிட்டது. ஆகவே யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் தான் இனி தப்ப முடியும். எப்படியும் வாழலாம், ஏனோதோன என்று வாழலாம், எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் இனி தப்பவே முடியாது, தப்ப முடியாது. அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். உலகம் பரிகாசித்திருக்கலாம், உனக்கு வயதுதான் 100 ஆகிறது, இன்னும் இந்த ஆண்டவரை நம்பி, இந்த இயேசுவை நம்பி இந்த உலகத்தில் நீ அவரையே நம்பிக்கொண்டு இருக்கிறாய். உனக்கு தான் ஒரு குழந்தை கூட இல்லை, உனக்கு கூட ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்லாத நீ ஏன் ஆண்டவரை தேடுகிறாய்? ஏன் இயேசுவை தேடுகிறாய்? ஏன் ஆண்டவரை தேடுகிறாய்? எதுக்காக ஆண்டவரை தேடுகிறாய்? இப்படி எல்லாம் அவரை பரிகாசம் பண்ணி இருக்க முடியும். நீ ஆண்டவருக்காக இவ்வளவு செய்கிறாயே, இவ்வளவு ஆண்டவருக்காக வாழ்கிறாயே, ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார் என்று அவனை பரிகாசம் பண்ணி இருக்கலாம். முடிவு என்ன தெரியுமா? 100 வயதில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவர் மேல் நம்பிக்கை வைத்த அனைவரும் தப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவனை பரிகாசம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அவரை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவனை வெட்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்ன ஆண்டவர் ஆபிரகாமை தலை நிமிர பண்ணினார். உங்களை தலை நிமிர பண்ணுவார். நீங்க வாழ்கிற இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணுவார். நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணுவார். நீங்க தொழில் செய்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அது அன்னைக்கு நடந்துச்சு பிரதர், இன்னைக்கு நடக்குமான் அப்படின்னு கேட்டா, மார்த்தாண்டம் வடக்கு தெருவில் ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. அவங்களுடைய மனைவிக்கு 68 வயசு. 68 வயசு. இந்த வயசுலையும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மேல முழுமையான ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இருந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மனைவி கருவுற்றாள். இந்த கணவன் மூலமா இந்த மகள் கருவுற்றாள். கருவுற்று இப்ப குழந்தை பிறந்து சில ஆண்டுகள் ஆகிறது. 70 வயதுல அண்ணனுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரேயானால் அவர் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதம், ஆண்டவர் செய்த அதிசயம். அவரை யாரெல்லாம் நம்புவார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. யோபுவை எல்லாரும் பரிகாசித்தார்கள். யோபுவை எல்லாரும் நிந்தித்தார்கள். இந்த நிலைமையிலும் நீ ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறாய். மனைவி கூட வந்து சொல்லுகிறாள், நீ இந்த நிலைமையில் நீ ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறாயே, நீ அவரை தூசித்து ஜீவனை விடு என்பதாக மனைவி கூட வந்து சொல்லுகிறாள். தன்னுடைய சொந்த நண்பர்கள் கூட வந்து பரிகாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இந்த யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், இயேசுவை மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஜனங்கள் இப்படித்தான் பேசுவார்கள், ஜனங்கள் இப்படித்தான் நிந்திப்பார்கள், ஜனங்கள் இப்படித்தான் பரிகாசமாய் சொல்லுவார்கள். ஜனங்களை காட்டிலும் நம்முடைய இயேசு பெரியவர், ஜனங்களை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவரை முழுமையாய் நம்பி பாருங்க, அவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு பாருங்க, அவருக்கு முழுமையாய் வாழ்ந்து பாருங்க. அவர் உங்களை விட்டு விட மாட்டார், அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை முழுமையாய் நம்பணுங்க, அவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளணும், அவரைக்காக முழுமையாய் வாழணும். அப்படி வாழ்கிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். பிசாசு சில நேரங்களில் வெட்கம் வர்றது மாதிரி சில சூழ்நிலைகளை கொண்டு வருவான், சில போராட்டங்களை கொண்டு வருவான், சில வேதனைக்குரிய காரியங்களை அவன் கொண்டு வருவான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, அவனால தொடவே முடியாது. அவனை காட்டிலும் நம்முடைய இயேசு பெரியவர், அவரை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவரை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அந்த தங்கச்சி ஒரு சாட்சி சொன்னாங்க பாருங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம், சென்னையில் கூட வேலை இழந்து கொரோனா காலத்தில் வீட்டில் சும்மா இருக்கும் பொழுது ஒரு ஏற்ற நாள் ஆண்டவர் அவருடைய புருஷனுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இனி எங்களுக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அதுதான் உண்மையான நம்பிக்கை. ஆண்டவர்கிட்ட போய் எங்களுக்கு வீடு வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு வீடு தாருங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? யாரோ ஒருத்தங்க மூலமா விஐபி ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு இடம் வருது. இடம் வந்த உடனே இது வாங்க முடியுமா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னைக்கு அதே இடத்துல அந்த விஐபி யாரெல்லாம் வீடு கட்டி பிரம்மாண்டமாக இருக்கிறாங்களோ அதே அவர்களுக்கு ஈக்குவலாக இந்த பிள்ளைகள் அந்த இடத்துல குடியிருப்பதற்கு என் ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. உங்களையும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு வீடு இல்லை பிரதர், வெட்கப்பட்டு போய்விடுவேனோ. எனக்கு ஒரு வேலை இல்லை பிரதர், வெட்கப்பட்டு போய்விடுவேனோ. எனக்கு ஒரு குழந்தை இல்லை பிரதர், அவமானப்பட்டு போய்விடுவேனோ. உங்களுக்கு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை முழுமையாய் நம்புங்க, அவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை முழுமையாய் சார்ந்து நில்லுங்க. ஒருபோதும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த யோபு எல்லாத்தையும் இழந்து போனான். தன்னுடைய சரீரமே அந்த எலும்பில் இருந்து வரக்கூடிய பருக்களால் வாதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எலும்பில் இருந்து வரக்கூடிய அந்த 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 பருக்கள் அவ்வளவு தூரம் அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. 10 பிள்ளைகள் மரித்தார்கள். அவனுக்கு இருந்த வீடு இடிக்கப்பட்டு போனது. அவனுக்கு ஏராளமான பணிவிடை வேலைக்காரர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஏராளமான மிருக ஜீவன்கள் இருந்தது, எல்லாவற்றையும் இழந்து போனான். கடைசியா ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே பரிதாபமாயிருக்கிறான். இந்த நிலைமையில தான் மனைவி வந்து சொல்லுகிறாள், இந்த தேவனை தூசித்து ஜீவனை விடு. அப்பொழுது இந்த யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க இழப்பில் ஆண்டவரை முறுமுறுக்காதுங்க, இழப்பில் ஆண்டவரை கேள்வி கேட்காதிருங்க, தோல்வியில் ஆண்டவரை கேள்வி கேட்காதிருங்க. இழப்பிலும் தோல்வியிலும் ஏமாற்றத்திலும் கஷ்டத்திலையும் பாடலையும் உபத்திரத்திலையும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க. அவர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவை ஆண்டவர் அப்படி இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோபு ஆண்டவருக்கு மேல் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தான். கர்த்தருக்கு மேல் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை, ஒரு முழு நம்பிக்கை. உங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை உண்டா? யோசித்து பாருங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு வருமானங்கள் வந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு அந்த மலை கிராமங்களில் இன்னும் ஆண்டவர் மிஷனரிகளை அனுப்புவார், இன்னும் ஆலயங்களை ஆண்டவர் கட்டுவார், இன்னும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்கிற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அதை இயேசு கனப்படுத்துவார், அது ஆண்டவர் கனப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு வீடு இல்லையா? ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். உங்களுக்கு குழந்தை இல்லையா? கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? ஆண்டவர் கனப்படுத்துவார். ஒரு வேலை இழந்துட்டீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். நீங்கள் அவரை முழுமையாய் நம்புங்க,
அவரை முழுமையாய் நம்புங்க. இயேசுவை முழுமையாய் நம்புங்க. முழுமையாய் நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, எப்பொழுது ஆண்டவர் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார்? ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. நமக்காக கைகளிலே கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிலுவையில் அனாதையை போல தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா தேவையிலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லா பிரச்சனையிலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லா போராட்டத்திலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லா ஆபத்திலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இருட்டிலே வாழ்கிற தேவ பிள்ளையே, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். வியாதி என்கிற இருள், கடன் என்கிற இருள், போராட்டம் என்கிற இருள், ஆபத்து என்கிற இருள், கஷ்டம் என்கிற இருள், போராட்டம் என்கிற இருள், ஏதோ ஒரு இருள் வாழ்கிறீர்களே, அவரை நோக்கி பாருங்க, நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒன்றை இழந்து வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று தோல்வியோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம். அந்த இருளிலிருந்து விடுதலை தர ஆண்டவரால முடியும். அந்த இருளிலிருந்து ஒரு விடுதலை தர இயேசுவால முடியும். அவரை நோக்கி பாருங்க. நோக்கி பார்த்த ஜனங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை, யாக்கோபு அவமானப்பட்டு போவதில்லை. நீங்கள் தான் அந்த யாக்கோபு, நீங்கள் தான் அந்த யாக்கோபு. நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இந்த மாமியாருக்கிட்ட நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, இந்த மருமகள்கிட்ட நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, இந்த புருஷனால நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, இந்த பிள்ளைகளால நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, இந்த வேலை செய்கிற இடத்துல முதலாளியினால் வெட்கப்பட்டு விடுவேனோ, இந்த மேல் அதிகாரி வெட்கப்பட்டு விடுவேனோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் பயப்படாதிருங்க. வேதம் சொல்லுகிறது, இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 43:5 வாசித்தால், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இன்னும் துதிக்க துதிக்க துதிக்கத்தான் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நம்ம துதிச்சது கொஞ்சம், நம்ம ஆராதித்தது கொஞ்சம், நம்ம ஆண்டவரை தேடினது கொஞ்சம். இன்னும் துதிச்சு ஆராதித்து தேவனை தேட 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 நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா. இந்த ஒரு ஆராதனையை தந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆராதனை தேவன் தந்ததற்காய் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னும் நீங்க ஆராதிக்க ஆராதிக்க நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இன்னும் துதிக்க 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 நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இன்னும் ஆண்டவரை தேட 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 நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் சங்கீதக்காரன் 121 வாசித்தால் அவன் ஆண்டவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க. எவ்வளவு நம்பிக்கை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கிற ஒரு ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார் என்கிற நம்பிக்கை. ஐயோ, பிள்ளைகளால நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, என் புருஷனால் வெட்கப்பட்டு விடுவேனோ, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தாவீதை போல நீங்க ஆண்டவர் மேல முழுமையாய் நம்பிக்கை இருங்க, கர்த்தருக்கு மேல முழுமையாய் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அந்நாள பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார். என்னை நிந்திக்கிறவர்களுக்கு மத்தியில், பரிகாசம் பண்ணுகிறவர்களுக்கு மத்தியில், என்னை அவமானப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியில், என்னை நிந்திக்கிறவர்கள்
மற்றவர்களுக்கு மத்தியில் என்னை ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். அவள் அருமையான ஒரு ஆலயத்தில் போய் ஆண்டவரை தேடின போது அவளுக்கு அழகான குழந்தையை கொடுத்து அவளை ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவில்லை. அல்லேலூயா. அதற்கு ஒரு காரணம் உண்டு. அன்னாள் சொன்னால், ஆண்டவரே, எனக்கு முதல் பலனை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன், ஒரு முதல் பலனை உமக்கே கொடுத்து விடுகிறேன். அவள் எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லை. அவளுடைய சக்காலத்தை அவளை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி உள்ளத்தை உடைத்து ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த குழந்தையை உடனே ஆலயத்தில் கொண்டு போய் ஒரு ஏலி பாஸ்டருடைய கையில் கொடுத்து விட்டாள். கர்த்தர் அதை பார்த்தார். ஆண்டவர் அந்த அன்பை பார்த்தார். உங்களுடைய உழைப்பை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்க தாளந்தை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்களையே நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆண்டவர் அழகாய் அருமையாய் இந்த சரீரத்தை தந்திருக்கிறாரே, நீங்க ஆண்டவருக்கு கொடுத்திருந்தால் இந்த சரீரத்தை ஆண்டவர் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. உங்களுடைய தாளந்தை நீங்கள் ஆண்டவருக்கு பயன்படுத்தினால் ஆண்டவர் உங்களை இன்னும் பாதுகாத்திருக்க முடியும். இந்த அன்னாளுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு குழந்தையை கொடுத்த உடனே அது ஆண்டவருக்கு கொடுத்தாள். அதன் பிறகு ஆண்டவர் மீண்டும் குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க, பல மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பல மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் எவ்வளவு வருமானம் வந்தாலும், எவ்வளவு சொத்து சுகங்கள் வந்தாலும், எவ்வளவு வசதிகள் வந்தாலும் எல்லாம் தனக்கு 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 என்று தனக்காக சேர்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு நம் மூலமாய் பிரயோஜனமற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்கிறது நிமித்தம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. பிறகு தோல்விதான், பிறகு ஏமாற்றம்தான், பிறகு இழப்பு தான், பிறகு ஒன்றுமில்லாத ஒரு தரைமட்டம்தான். அப்படி எத்தனை பேரை நான் சொல்ல முடியும். ஆனால் கிடைக்கிற ஒரு வருமானத்தை ஆண்டவருக்கும் கொடுத்து இயேசுவுக்கும் கொடுத்து நாமும் பெற்று நாமும் சந்தோஷமாய் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சந்தோஷமாய் வாழ முடியும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கொர்நேலியு அதைத்தாங்க செய்தான். அவன் ரோம போர் வீரன், ஒரு ரோம அதிகாரி. அப்படி இருந்த பொழுதிலும் அவன் வாங்குகிற சம்பளத்தை ஆண்டவருக்கும் கொடுத்து ஏழைகளுக்கு தான தர்மத்தையும் செய்து அவனும் குடும்பத்தை நடத்தி அவன் அருமையா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தான் தெரியுமா? இயேசு அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். கொர்நேலியுவே, உன்னுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் என்னுடைய வீட்டிலே பரலோகத்திலே அது நினைப்பூட்டுதலாய் இருக்கிறது. உங்க ஜபம் பரலோகத்தில் நினைப்பூட்டுதலாய் இருக்கிறதா? நீங்க செய்யக்கூடிய நற்கிரியைகள் பரலோகத்தில் நினைப்பூட்டுதலாய் இருக்கிறதா? நீங்க ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் பரலோகத்தில் நினைப்பூட்டுதலாய் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நோக்கி கொஞ்சம் பாருங்க. எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, எனக்காக இவ்வளவு பெரிய பாரமுள்ள சிலுவையை சுமந்தீர் ஆண்டவரே, எனக்காக கைகளிலே கால்களிலே அடிக்கப்பட்டீர், எனக்காக தலையிலே முள்முடி சூட்டப்பட்டீர். அவரை நோக்கி பாருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் எப்பொழுது வெட்கப்பட்டு போவதில்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆண்டவருக்காய் காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க. நீங்கள் ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு சொல்லிவிட்ட பிறகு பொறுமையோடு காத்திருங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஏன் எனக்கு இன்னும் பதில் வரல, ஏன் எனக்கு பதில் வரல, ஏன் எனக்கு இன்னும் பதில் வரல? நீங்கள் ஆண்டவரை கேள்வி கேட்காதுங்க, முறுமுறுக்காதுங்க. நீங்கள் முறுமுறுக்காதுங்க. நீங்கள் சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பம் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறது. அவர் ஏற்ற நாளிலே, ஏற்ற சமயத்திலே, ஏற்ற நேரத்திலே, சரியான நேரத்திலே உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகள் MD டாக்டருக்கு முடித்த ஒரு மகள் 29 வயசாகிவிட்டது. ஐயோ, என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலையே பிரதர், ஆகுமா ஆகாதா என்கிற ஒரு கேள்வி. இல்லை அண்ணன், ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஏற்ற நாளில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவரை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தி அவருக்காக பரிந்து பேசி 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 ஒரு நாள் நீங்கள் போய் பார்த்ததுக்கு பதிலாக அவங்களாக இவங்களை தேடி வருகிற ஒரு காலங்கள்
காலங்கள் வரும், தேடி வருகிற ஒரு நாட்கள் வரும், தேடி வருகிற ஒரு சமயங்கள் வரும். பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க, முறுமுறுக்காதிருங்க. ஒரு ஏற்ற நாளில் கடந்த சனிக்கிழமை மாலையில் அந்த மகளுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது. ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பையன், அவங்களுடைய ரிலேஷன்ல இருந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்த அந்த பையன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பார்க்கவே முடியாது. தாய் தகப்பனுக்கு ஒரே ஒரு மகன், நல்ல மருத்துவம் படித்த நல்ல ஒரு டாக்டர், நல்ல ஒரு சிம்பிளா அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வராங்க. கோட்டை சூட் அப்படின்னு கிடையாது, சும்மா ஒரு பழசிய ட்ரெஸ் மாதிரி ஒரு சிம்பிளா வந்து நிற்கிறாங்க பாருங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற நாளிலே கொண்டு வருவார், ஏற்ற நாளிலே அற்புதம் செய்வார், ஏற்ற நாளிலே அதிசயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வயசு எத்தனை ஆனாலும் ஆகட்டும், எவ்வளவு வயசானாலும் கடந்து போகட்டும், ஆனால் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீங்கள் ஆண்டவரை முழுமையாய் நம்பி இருப்பீர்களே ஆனால், ஆண்டவருக்கு நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்களே ஆனால், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உலகம் பரிகாசிக்கலாம், உலகம் நிந்தையாய் பேசலாம், உலகம் உங்களை தூசிக்கலாம், என் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார். ஏசாயா 49 அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தால், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் கர்த்தர், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் கர்த்தர், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு விவசாயி விதையை போட்ட பிறகு அது முளைத்து வந்து காய் பலன் கொடுக்கிறது வரையிலும் அவன் காத்திருக்கிறானே, அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளும் பலன் வருகிறது வரையிலும் காத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வேலைக்கு இன்டர்வியூ முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதை வரையிலும் அவன் காத்திருக்கிறது போல ஆண்டவரிடத்தில் பதில் வருகிறது வரையிலும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு எழுதி நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருகிறது வரையிலும் நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று, அதுபோல நீங்க ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 37:7 வாசித்தால், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கே காத்திரு, அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், அவமானப்பட்டு போக மாட்டாய் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்க, அமர்ந்து காத்திருங்க, பொறுமையாயிருங்க, பதில் வருகிறது வரையிலும் நீங்க அமைதியாயிருங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்காக பதிலை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? ஒருவேளை நீங்க உங்களுடைய வெட்கத்திற்கு தான் ஆண்டவர் 2 கைகளிலே அடிக்கப்பட்டவராய், 2 கால்களிலே அடிக்கப்பட்டவராய், தலையிலே முள்முடி சுட்டப்பட்டவராய், ஆண்டவர் அனாதையை போல சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு போக மாட்டாய். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து ஆண்டவர் உங்களை கிருபையாய் பாதுகாப்பார். இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து ஆண்டவர் உங்களை காப்பார். ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவரை ஜெபிக்கிற பிள்ளைகள், அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரை நோக்கி பாருங்க, பாருங்க, ஒவ்வொருவர் அவரை நோக்கி பாருங்க. இயேசுவே, உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, போராட்டத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த போராட்டத்துல எனக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையில எனக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே, இந்த அவமானத்துல எனக்கு வெற்றியை தாரும், இந்த பரிகாசத்துல எனக்கு வெற்றியை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி விழட்டும், பரிசுத்த ஆவியின் அக்கினி, அக்கினி விழட்டும், அக்கினி விழட்டும், ஒவ்வொருவர் மேல் அக்கினி விழட்டும். ஒவ்வொருவர் மேல் அக்கினி விழட்டும், அக்கினி விழட்டும். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல துதிங்க. காரியம் மாறுதலாயிருக்கும், காரியம் மாறுதலாயிருக்கும். பொல்லாத பிசாசின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள், பிசாசின் அவமானங்கள், பிசாசின் நிந்தைகள், பிசாசின் பரிகாசங்கள், ஓ எல்லாம் மாறுவதாக, எல்லாம் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசின் வல்லமைகள் அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். நீங்க போகும்போது காரியம் மாறுதலாயிருக்கும், நீங்க போகும்போது காரியம்
இந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரட்டும் ஆண்டவரே, இரட்டத்தனையான பலன் வரட்டும். அப்பா, இன்னைக்கு எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி இருக்கிறீங்க. உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுப்பேன். ஒரு குடிவரின் ஆவியிலிருந்து விடுதலை, பிசாசன் கட்டிலிருந்து விடுதலை, மந்திரவாத கட்டிலிருந்து விடுதலை, வெள்ளி சூனியத்தின் கட்டிலிருந்து விடுதலை, பொறாமையின் ஆவியிலிருந்து கட்டு விடுதலை, எரிச்சலின் ஆவியிலிருந்து விடுதலை, எல்லா ஆவிகளுக்கும் விடுதலை. இந்த பிள்ளைகளை பத்திரமாய் வேலி அடைத்து காத்துக் கொள்வீராக. இந்த பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அடுத்த வாரத்துல இந்த காரியத்துல நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, அவமானப்பட்டு விடுவேனோ, ஒரு பரிகாசப்பட்டு போய்விடுவேனோ, அப்படி நான் இருந்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து அந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார் என்று இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே சாட்சி சொல்ல கிருபைத்தார். இந்த நாளில் இந்த மிஷனரி ஊழியத்துக்காய் ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். மீண்டும் நாங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த பிள்ளைகளை காண்கிறது வரையிலும் உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். பத்திரமாய் வேலி அடைத்து காத்துகளும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த செவ்வாய்க்கிழமை எல்லா பிள்ளைகளும் கடந்து வாருங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்தி நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.